இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்திலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலேயே இந்த வார்த்தை கேட்கும்படியான ஒரு வாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அன்றைக்கு தூதர்கள் மேய்ப்பருமத்திலே தோன்றி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். மாத்திரமல்ல, சாஸ்திரிகள் கீழ்தேசத்திலிருந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை தேடி வந்து அவர்களுக்கு காணிக்கையாக பரிசு பொருட்களை அனுப்பினார்கள், கொடுத்தார்கள். சந்தோஷத்தோடு பிள்ளை பார்த்த மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அதிகாலையிலே நீங்களும் ஆலயங்களிலே வார்த்தை கேட்டிருப்பீர்கள், ஊழியர் பிரசங்கித்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் நமக்கு அறிமுகமான ஒரு தேவனுடைய வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதாமத்தில் இருக்கிற வசனங்களில் அநேக வசனங்கள் அநேக மொழியில் இருக்கு. ஆனால் பரவலாய் சொல்லப்படுகிற உண்மை இந்த யோவான் 3:16 அந்த வசனம் தான் மிக அதிகமான மொழியில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்டு வந்திருக்கிற நாம் கூட இந்த வசனத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை தான் இதில் நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய ஆரம்பம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், சங்கீத புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் அவைகளை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்தில் இருக்கிற மனிதனை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆதாம் வாழ்க்கையில் ஆரம்பித்த அந்த பாவத்தினுடைய தன்மையானது மனுக்குலம் அனைத்துக்கும் அது ஒரு கேடாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். அதில் தான் பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தேவன் மனிதனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் சொல்லி தங்களை நஷ்டப்படுத்துவதற்கு, தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு அநேக வழிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதை தான் இந்த வசனம் வாசிக்கிறோம். மற்றபடி தேவன் மனிதனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார். அப்போ செம்மையானவனாய் உண்டாக்கப்பட்ட தம்முடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் தங்களை நஷ்டப்படுத்தி கொண்டார்களே, கெடுத்து கொண்டார்களே, இனி எப்படி ஆயிலும் அவர்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகுன்னு சொல்லி தான் நம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அதான் வாசிக்கிறோம், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். யோவான் 8:42 இயேசு சொல்லும் பொழுது, நான் என் சுயமாய் வரவில்லை, பிதாவே என்னை அனுப்பினார், பிதாவாகிய தேவன் தான் என்னை அனுப்பினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:26 நம்ம வாசிக்கும்போது, உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை அனுப்பினார். ஆசீர்வதிக்கப்படினா ஒரு பாவம் சாபம் அதுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படி, அதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி அதை வாசிக்கிறோம். வேதாந்தத்திலிருந்து 2-3 காரியங்களை வேகமாய் நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். என்ன காரியம், என்ன சம்பவம் இயேசுவின் பிறப்பில் நடக்கிறது, என்ன காரியம் செய்யும்படி இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். முதலாவது எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை நீக்கும் பொருட்டாக ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கும் பொருட்டாக தேவன் தம்முடைய குமாரனை
உலகத்துக்கு அனுப்பினார். உலகம் பாவத்தில் திகைத்து நிற்கு, பாவத்தினால நிறைஞ்சிருக்கு, அக்கிரமம் அருவருப்புகள் பெருகி கொண்டிருக்கு. இன்றைக்கி நீங்களும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, நெருக்கடியான நிலையிலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக குமாரன் இயேசு வெளிப்பட்டார் அல்லது அனுப்பப்பட்டார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். அந்த பாவமானது தேவ மகிமையை இழக்கச் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க போனதுனால தான் அந்த பாவங்களை நீக்கும் பொருட்டாக இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 9:12 ஜனங்கள் வழியை விட்டு விலகி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். வழியை விட்டு விலகி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இப்படிப்பட்ட பாவத்தின் தன்மையிலிருந்து நீக்கும் பொருட்டாக குமாரன் இயேசு வெளிப்பட்டார், அனுப்பப்பட்டார். இனி 2வது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஏதேன் தோட்டத்திலே தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். அவன் எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக அங்கே வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான குடும்பம் அங்கே இருக்கிற நிலையில் எல்லா ஜீவன்களை பார்க்கலும் தந்திரம் உள்ளது சர்ப்பம் சிலிக்கு. சத்துரை பிசாசானவன் ஏவாளை வஞ்சிக்கிறதையும் அவள் மூலமாக ஆதாமை வஞ்சிக்கிறதையும் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுதான் பாவம் பிரவேசிக்கிறதான அனுபவம். அது சாத்தானுடைய கிரியை. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, விசுவாசி என்று சொல்லப்படுகிற, கர்த்தர்க்குரியவன் கர்த்தர்க்குரியவள் என்று சொல்லுகிற, ஒருவேளை ஊழியம் கூட செய்கிற அநேக பிள்ளை கூட சில சமயங்களில் இந்த சத்துருக்கு இடம் கொடுக்கறதுனால, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால அவன் அவர்களுக்குள்ளேயே கிரியை செய்கிற அனுபவங்களை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். காரணம், அந்த 1 யோவான் 3:8 நம்ம வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் தள்ளப்பட்ட தூதன் என்பது அறிவோம். தேவசமூகத்தில் தூதனாக கர்த்தர் வச்சிருக்கும் போது அங்கே ஏற்பட்ட பாவம் தான் பெருமை. அதான் ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம எல்லாம் பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தம்மால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே அது செயல்படுது என்பதை அறிந்ததனால் அழிக்கும்படிக்கு வந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்று இந்த வசனம் வாசிக்கிறோம். வேதாந்தத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பார்க்குறோம். சத்துருனால் பிடிக்கப்பட்ட, பிசாசின் ஆவினால் பிடிக்கப்பட்ட மக்கள் கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை பெறுகிறதையும், ஊமையாக இருக்கிறவன் அந்த பிசாசுடைய ஆகி போனோடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான். பிசாசுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சாத்தான் 18 வருஷமாக ஆபிரகாம் குமாரத்தை கட்டி வச்சிருக்கிறான். அதனால் நம்ம கூனியாகவே இருக்கிறான். இயேசு தேவாலயத்தில் போய் அவளை கண்டு தொட்ட பொழுது அவள் நிமிர்ந்தாள். என்ன ஆச்சரியமான ஒரு அனுபவம். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படி தான் தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். 3வதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்க போகும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புவதற்காக அல்ல. அப்படின்னா உலகம் ரட்சிக்கப்படணும்,
உலகம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் மண் இல்லை, தர இல்லை, உலகத்தில் இருக்கிற மனிதர் அந்த ரட்சிப்பை அடைய வேண்டும். பாவம் செய்த மனிதன் அதுக்குரிய ஆக்கினைக்குள்ளானவன். ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவர்களை ரட்சிக்கும்படி. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பாவத்திலையும் சாபத்திலே வாழ்கிற மக்கள் ரட்சிப்படைய வேண்டும். அதனால தான் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்குறோம். சிலுவையில் அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால் தான் நமக்கு இன்றைக்கு மீட்பை நாம் பெற்று தேவனுடையவர்களாக, கர்த்தருடையவர்களாக, ஆசீர்வாத ஒரு பாத்திரமாக நாம் இருக்கிறோம். அப்படியானால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, உலகத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனால் தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்க. இதை போல் நமக்கு அறிந்திருக்கிற அனுபவமான ஒரு வார்த்தை. அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, அந்த ரட்சிப்பின் நன்மையை சுதந்திரிப்பதற்கு என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் என்று பார்க்கிறோம். என்னது கெட்டு போச்சு? மனுஷன்தான் கெட்டு போனான். தம்முடைய சாயல், தம்முடைய ரூபத்தில் கர்த்தர் உண்டாக்கியிருந்தார். அவன் உலகத்தையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் உலகத்தின் காரியங்களையும் இச்சித்து நேசித்து அதற்கு தன்னுடைய சிந்தை கொடுத்ததுனால அவன் கெட்டுப்போனான். கெட்டுப்போன மனுஷனை ரட்சிக்கும்படிக்கு தான் வந்தார். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு உலகத்தை வந்தபோது யோவான் ஸ்நானன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். கடைசியாக நாம் வாசிக்கிறோம் யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்தில் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எது நிமித்தமாக? இந்த வசனத்தில் பாருங்கள், நாம் பிழைக்கும்படிக்கு ஒரே பேரான குமாரன் இயேசுல்லா அவர் மூலமாக நாம் பிழைக்கும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி என்று சொல்லி அந்த வசனம் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அதைத்தான் அடுத்த வசனத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. அப்படின்னா நம்முடைய ஜெபம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய தியாகம், நம்முடைய ஒப்பு கொடுத்தல் இதனால் அல்ல. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சற்று யோசித்து பாருங்கள். அதை தான் நாம் பிரசங்க வாக்கியத்தில் வாசித்தோமே, யோவான் 3:16, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம். பல செய்திகளை நீங்களும் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. மிகுந்த சந்தோஷம். அந்த கால வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? 4 காரியங்கள். முதலாவது, பாவங்களை நீக்கும் பொருட்டாக வெளிப்பட்டார். 2வது, பிசாசனுடைய கிரைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்டார். 3வது, உலகம் ரட்சிக்கப்படும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டார். மட்டுமல்ல, தேவன் தம்முடைய மனுக்குலத்தில் வைத்த அன்பு அதனால் வெளிப்பட்டது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றி துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே 2வது ஒரு முறை இந்த வார்த்தைகளை அநேகர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம் தங்களை ஆராய்ந்து நன்மை சுதந்திரிக்க தேவன் உதவி செய்வீராக. நீர் அப்படி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய
ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.